ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. அதை ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஃபோன் கால் வித் கோல்டு செய்வோம். ஓகேவா? ஒன் ஷாட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காம சொல்லுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சீன் ஆட் பண்ணுவேன், அது உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இதுல தான் வரும் அப்படின்னு இந்த சீன் ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு சீன் ஆட் பண்ணுவேன். பார்க்கலாம் யார் யார் கண்டுபிடிக்கிறீங்க, மறக்காம கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஓகேவாங்களா? நாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்ல ஜேகே இருந்துக்கிட்டு, ஹலோ, இன்னும் எங்க இருக்கீங்க? மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள எங்க இருக்கீங்க? சார் இதோ கிளம்பிட்டேன். ஏய், உன்னை நான் பிஏவா எதுக்கு அரேஞ்ச் பண்ணேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார் தான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு அப்படியே அழுகிற மாதிரியே போயிடுது இந்த கத்துறதுனால. விஜய்க்கு தான் இருந்துட்டு, இப்போ நீ சீக்கிரம் வரல உன் வேலையை விட்டு நிறுத்திடுவேன். மீட்டிங்க்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வேணாம், இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, நீ இன்னும் வீட்டில் இருந்து கிளம்பல. அவ்வளோ ஒர்க்கு கவனிக்கிறீங்க நீங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒர்க்கில் நீங்கள்? சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு ஃபோனை வச்சிருது. ஐயோ இவ்வளோ லேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒடியா வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஜேகே தான் இருந்துட்டு, ஐயோ டைம் ஆகுதே டென்ஷன் ஆகுதே எரிச்சல் ஆகுதே அப்படி இப்படின்னு அந்த மனுஷன் மட்டும் புலம்பி கத்திக்கிட்டு தள்ளிட்டு இருக்காரு. இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல ஃபோன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க. ஹலோ, நீ எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி ஆச்சு? இல்லடி, எங்கள் அம்மா வெளியே போயிட்டோன்னு சொன்னாங்க, சீக்கிரமா வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளை இருந்துட்டு வரேன்டி இருடி, நானே இங்கே ஒரு பெரும் தொல்லையில் இருக்கேன், ஏன் நீ வேற அப்படின்றீங்களா? சரி அப்படின்னு அவன் சொல்கிறேன். நீங்கள் இருந்துட்டு, என்னடி தொல்லை? ஒன்றும் இல்லடி, இப்போதான் நியூவாக சிம் வாங்கணும்னா கருமம் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேது. எல்லாம் ஃபோன் பண்ணி அந்த நம்பருங்க இந்த நம்பருங்க, இது கம்பெனியாக வேற ஃபோன் பண்ணுறான்னு. ஹே மச்சான், பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டு போல கம்பெனில இருந்து. டேரக்டோ அந்த கம்பெனி இல்லடி, இது வந்துட்டு ஏதோ இது போன கம்பெனி. சும்மா நீங்கள் லோன் வாங்குறீங்களாங்க, உங்கள் நம்பர் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இல்லை வாங்கினேன், இப்போ தான் வாங்கினேன். இல்லை என் நம்பர்லாம் போயிட்டு அங்கே எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு தான் எனக்கு தெரில. விட்ரி வேற நம்பர் எதுக்கு வாங்கிக்கோடி, வேற நம்பரு. இந்த இடவை ஆண்டி நீ கேட்குற எரிச்சால் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கண்டா பின்னாடி கத்திட்டு இருக்கீங்க. அவ்வளோ இருந்துட்டு, சரிடி விடுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. இப்போ இப்படிதான் நீங்களா இருந்துட்டு, சீக்கிரம் வா மச்சான், லேட் ஆகுது மச்சான் இங்கவே அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்தா, ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கொலை வெறியில கத்திக்கிட்டு இருக்காரு. விட்டா யாராவது நேர்ல வந்தா எரிச்சு தள்ளிடுவாடு போல. அது கூட ஒரு படத்துல வருமே ஒரு டெய்லர், மோனே கொலை கான்ல இருக்கேன், எவனுக்காவது பிள்ளை குட்டி சென்டிமெண்ட் பாஸ் இருந்தா அப்படியே ஓடிரு, கையில கிடைச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெய்லர். அந்த மாதிரி அந்த மனுஷன் கான்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்களே சொல்லுங்க, ஒரு சிஇஓ அவர் நார்மலாவே கோல்டு டைப்பு, இல்ல மீட்டிங்க்கு லேட்டா வந்தா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ காண்டாகும். அப்படி இருக்கும் இப்போ அந்த பொண்ணு. சார் அப்படின்னு வந்து மூச்சு ஆகிட்டு நிக்கிறா. உனக்கு இவ்வளோ நேரமா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சார் சாரி கேட்குறது வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்துல பயந்துக்கிறா. அவ ஜெக்கு இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு மீட்டிங்க்கு. சாரி சார் கொஞ்சம் லேட். இல்லை ஜெக்கே, நீங்கள் அந்த 3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கீங்க, பரவாயில்ல வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்லிடுறாங்க. அவருக்கு இப்போதான் வா நார்மல் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஒரு பொண்ணு இருக்கும் பாருங்க, அந்த பொண்ணுக்கா யாரா நீ என்னடா எரிச்சல் கிளப்புற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்குலாம் சும்மா டென்ஷன். ஏன்னா என்கிட்ட இந்த கத்துனியடா நீனு, இப்போ என்ன இவ்வளோ அமைதியா இருக்கு, நீ இப்போ கத்த வேண்டியதானே அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு செம்மகாண்டா இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளோதான் பொறுத்துப்பா சொல்லும் பார்க்கலாம், இந்த அளவுக்கு அது கத்திட்டு ஒரு மீட்டிங் வரும்போது அந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அப்படி எல்லாத்துக்கு முன்னாடி கத்தி அசிங்கப்படுத்திட்டு இங்கே நார்மலாக இருக்கும், இவ்வளோ காண்டாகும்.
இன்னும் அந்த பொண்ணு அப்படியே கார்ல உட்காந்துருக்கா. மீட்டிங்கும் அப்படியே முடியுது. அப்படியே வெளியே வந்துட்டாங்க. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சார் நான் அந்த வேலையை விட்டு நான் நின்னுடுறேன். எதுக்கு? சார் இன்னும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கு, அதனால தான். எனக்கோ உன் விருப்பம். வா நாளைக்கு வந்து லெட்டர் வாங்கிட்டு போயிரு. ஓகே சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போது சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சோகமா போயிருது. இந்த பக்கம் உங்களை காட்டினா நீங்க நல்லா ஜாலியா அப்படியே கொண்டாட்டத்துல அப்படியே குதிக்கிறீங்க. இப்ப இந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு தான் ஃபோன் பண்றா. ஏன்னா இவ்வளவு உங்க ஒரு ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏன் வாயான் சொல்லுடி என்னாச்சு? வாயான் நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்தேன்னு உனக்கு தெரியும்ல வாயான். ஆமா அதுக்கு என்னாச்சு? இல்லடி அந்த அந்த டார்ச்சர் அந்த இந்த பையன் அவன் பொண்ணுகிட்டே பேச மாட்டான். என்னை வேலைக்கு எடுத்ததே அதிசயம். அவன் என்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. என்னால தாங்க முடியல. ரொம்ப வேலை வைக்கிறான். 5 நிமிஷம் அவங்களே சொல்றாங்க நீங்க சீக்கிரமா தான் வந்திருக்கீங்க, 3 நிமிஷம் சீக்கிரமா தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆனா அந்த கத்துறான் தெரியுமா? நான் எப்பயுமே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போவேன். அப்பெல்லாம் பாராட்டாதவன் இப்ப நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேனா அதுக்குன்னு அந்த கத்துறான்டி. சரி விடுடி விடுடி விடுடி. இப்ப என்ன வேலை விட்டு நின்ட்டியா? நானும் நாளைக்கே வந்து உன் சீட்டை வாங்கிட்டு போயிடுமான்ட்டு. இப்போ நானும் நாளைக்கே போயிருவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. ஏண்டி அவன் என்ன பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டானா என்ன? ஐயோ பொண்ணுங்கன்ற பேரை கேட்டாலே அவன் எரிஞ்சு விழுந்துருவான். ஏண்டி நீ வேற? அப்படியா? அப்படியேடி? ஆமாண்டி உன் பொண்ணுங்கன்ற பேரை கேட்டாலே எரிஞ்சு விழுந்துருவான். அப்படி அவன் இருக்கக்கூடாதே, மாத்திருவோமா அவனை அப்படிங்கிறா. அவன் நம்பர் போட்டு சென்ட் பண்ண. பண்ணடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்னமோ பண்றோம் என்னைக்குதுமா. ஒயினை நம்பினோர் கைவிடப்படார். நான் உன்னை எதுலையும் மாட்டி விட மாட்டேன். அதனால நீ பயப்பட வேணாம். ஓகே தைரியமாக நம்பர் அனுப்பு. அனுப்புறாங்க. நீ ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களுக்கு நம்பர் அனுப்பி விட்டுறா. நீங்களா இருந்துட்டு ஏய் நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் வச்சு செஞ்சிடறானாண்டி. இப்ப நம்ம அவனை வச்சு செய்வோமா செய்யு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இவன் எந்த மாதிரி ஆங்கிள் இவன் பொண்ணுக்கிட்டே பேச மாட்டான் தானே. இவன் பொண்ணு அதுவும் நல்ல ஃபாலோ ஆகுறான். அவனுக்கு இருக்குதுடா டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு வில்லத்தனமா ஒரு லுக் விட்டுட்டு இப்ப ஜேகேக்கு நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. அந்த மனுஷன் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்ப ஃப்ரீயா தான் இருப்பாரு. ஹலோ யாரு? ஹலோ அப்படின்றீங்க. ஹலோ யாருங்க நீங்க? சங்குக்கா. ஏய் யார் நீ? சங்குக் என்ன தெரியலையா உங்களுக்கு? நான் தான். நீதான்? நான் உங்களை லவ் பண்ற பொண்ணு சங்குக். எது என்ன லவ் பண்ற பொண்ணா? எனக்குலாம் எவ்வளவும் தெரியாது. ஒழுங்கா போனை வச்சிரு. ஏதாவது சொல்லிட போறா அசிங்கமா. போன வை. அட இருங்க சங்குக். ஐயோ உங்க பேர் சங்குக் இல்ல சங்கு. ஏய் யாரே நீ என் பேரை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல உனக்கு. தெரிஞ்சோம் என்ன என்கிட்ட உனக்கு திமிரா? ஆஹா நீங்க எவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் ஜேகே. இவ்வளவு இது பண்றேன் உங்களை பத்தி தெரியாம இருக்குமா சங்குக் அவர்களே? என்ன இவன் இந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிக்க இப்ப நீங்களா இருந்துட்டு ஆமா நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். நீங்க தான் ஏதோ பொண்ணுங்க கூட பேசவே மாட்டீங்களாமே. அப்படியா ஜேகே? அப்பெல்லாம் இல்லையே. நீ பொண்ணு தானே உன்கிட்ட பேசுறல்ல அப்புறம் என்ன? இல்லையே இது வந்துட்டு நார்மலா பேசுற மாதிரி இல்லையே. இப்ப நார்மலா ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா ஹலோ நீங்க யாருங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க அப்படி முடிஞ்சா கேட்பாங்க. இல்லைன்னா ராங் நம்பர்னு சொல்லிட்டு போனை வைப்பாங்க. ஆனா நீங்க நல்லா பேசுறீங்களே ஜேகே. இப்போ உனக்கு என்ன போனை கட் பண்ணும் அவ்வளவுதானே? கட் பண்ணு. கட் பண்ணிடாதீங்க. நான் சொல்ல வரது கேளுங்க ஜேகே. நான் ஒரு 2 வருஷமா உங்க பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி சுத்துறேன். ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏய் யாரு நீ? எவனுக்கோ போட போயிட்டு எனக்கு போட்டியா என்ன? இது எப்படிங்க நியாயமாகும்? எவனுக்கோ போடுறேன்னா உங்களுக்கு எப்படி போடுவேன்? நீங்க ஒரு கோல்டு சிஓ வச்சே இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் எப்படிங்க நான் மாத்தி போடுவேன்? நான் ஒன்றும் கோல்டு சிஓலாம் கிடையாது, நார்மல் சிஓ தான். நீங்க கோல்டு சிஓ தான் எனக்கு தெரியுமே. அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நான் உங்களை லவ் பண்றேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீ எவனே தெரியாது, நான் உன்னை அக்செப்ட் வேற பண்ணுமா?
ஏன் பண்ணக்கூடாதா என்ன? எவ்வளோ நாள் தான் நீங்களும் மொரட்டு சிங்களாவே சுத்துவீங்க? நானே என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஏத்துக்க மாட்டீங்களா? ஆ, நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கனே. இது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல, என் கம்பெனில வந்து வேலை பார்க்குறியா? உனக்கு எதுக்குங்க நான் வந்து உங்க கம்பெனில வேலை பார்க்கணும்? எனக்கு அப்படி ஒரு அவசியமே இல்லையே. எங்க ஃபேமிலிலயே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்க. ஸோ நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னா, நான் ஓகே சொல்லிருவேன் எங்க வீட்ல. கொஞ்சம் வசதியா இருக்கும். அத விட்டுட்டு வேலை அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. இல்ல, இல்ல எனக்கு புரியல. என்ன நெனச்சிட்டு இருக்க? இங்க பாரு. சொல்லுங்க. நீங்க தானே நான் கேட்கிறேன். என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீ நெனச்சனா, உனக்கு ஒர்க் பண்ண தெரியணும். ஏன் ஜிகே என்ன வேலைக்காரியா வச்சுக்க போறீங்களா? இங்க பாரு, அப்படிலாம் கிடையாது. சும்மாலாம் ஒருத்தவங்கள இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா அதை வெளிப்படுத்தணும். அதனால நீ வந்துட்டு இது பண்ணிக்க ஓகேவா? முடியாது முடியாது. நான் அவங்கள லவ் பண்றேன்ட்டு வந்தேன். அதனால அவங்க கூட வந்து வேலைலாம் செய்ய முடியாது. வேலை செய்யலைன்னா அப்ப என்னாலையும் நான் லவ் பண்ண முடியாது. ஃபோனை வை. ஜேகே அப்படின்றீங்களா? ஏய் ஃபோனை வைடி அப்படின்னு வச்சிடுறாரு. நீங்களா பாக்குறீங்க? ஏய் யாரு இவன்? சும்மாட்டே அன்எக்ஸ்பெக்டடா பண்ணுன்னு அடிச்சு விட்டா இவன் என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்டி இங்க வாடி இங்க கொப்ப மொபைல அவளுக்கு ஃபோன் அட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் ஃபோன் பண்ணியிருப்பாள் அவளுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. அவ ஃபோன் எடுத்துட்டு ஏய் சனியை பிடிச்சவளே என்னடி அவன் பொண்ணுகிட்ட பேச மாட்டேன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு என் கம்பெனில வந்து வேலை பாருங்கிறான். தெய்வமே அவன் சொல்றது இன்னுமா அவனுக்கு புரியல. அவன் கம்பெனிக்கு போனா நீ அவனை வெறுத்து ஓடிடுவன்ட்டு அவன் இதுக்கெல்லாம் பிளான் பண்றான்டி. இவனுக்கு புரியல அவன் ஏன் அட பிராந்தகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இவன் சரியாங்கிற பிராதகனா இருப்பான் போலயே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே மாட்டிக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவனை இருந்துட்டு யாரா இருக்கும் இவ? நம்மள்ட்ட இந்த அளவுக்கு பேசுறா, இவளுக்கு நிஜமா நம்மளை பத்தி தெரியுமா? இல்ல சும்மா அப்படியே அடிச்சு விடுவோமா அப்படின்னு அடிச்சு விடுறாளா? ஒன்றும் புரிய மாட்டதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை மனுச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இப்போ அப்படியே உங்க நம்பர் பார்த்துட்டு இப்போ வேற பிஏ வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு யோசிச்சுட்டு வரி. இப்போ நீங்க அவனுக்கு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்றீங்க ஜேகேக்கு. ஹலோ, என்ன உனக்கு வேணும்? நான் சொன்னல நீங்க லவ் பண்ணுங்க. ஏய் நீங்க யாருன்னே தெரிலங்கிற எப்படி லவ் பண்ண முடியும்? ஏன் பார்த்தாதான் லவ்வா? நினைச்சாலும் லவ் தான். அதனால லவ்லாம் பண்ணலாம். நீங்க மனசார என்னை லவ் பண்றேன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். அப்புறம் எந்த சினிமால இருந்து இந்த டைலாக் எடுத்துட்டு வந்தீங்க சாமி அப்படின்னு கவுண்டர் கொடுக்குற உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல எச்சு மாதிரி அவன் என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன சிக்கன் என்னன்னு காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா சொல்றேன். ஒருத்தவங்களை காதலிக்கணும்னா அதுக்கு அவங்க கூட இருந்து அவங்க கையை பிடிச்சி அவங்க கூட பேசி பழகி ஃபீல் பண்ணி அதெல்லாம் லவ் கிடையாது. ஒருத்தவங்க நமக்கு கிடைக்கலைனாலும் அவங்க மேல நம்ம லவ்வா இருக்கோம் பாருங்க, அந்த ஒரு ஃபீல் அது ஒரு தனி ஃபீல் தெரியுமா? உங்களுக்குலாம் செம்ம நீங்களாம் லக்கி மேன். ஏன்னா உங்களை அப்படி ஒருத்தி லவ் பண்ண இங்க இருக்காளே. அப்போ நீங்க ஒரு குட் பர்சன் அல்லவா, லக்கி பர்சன் அல்லவா? யாரி நீ போன வெடி முட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சீ இவனா அறுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. நீங்களா இருந்துட்டு ஐயோ பையபிள்ள குழம்பிட்டான்டி குழம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. இல்ல ஒயன் நீ என்னடி என்னமோ உண்மையாலுமே அவனை லவ் பண்ற மாதிரி டைலாகெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. அப்படிதாண்டி அடிச்சு விடணும். யாரு அப்படிதான் அடிச்சு விடணும். அது சரி நீ என்னமோ நடத்து, வெள்ளங்கத்துல வந்து நிக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு அவ போயிடுறா. இறி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் டேஸ்லாம் உங்களுக்கு போகுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? டெய்லியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவரா எப்பதான் நீ ஆஃபீஸ் வருவ? நீங்க எப்பதான் என்ன லவ் பண்ணுவீங்க? நான் கேட்டதை நீ எப்போ ஆஃபீஸ் வரு? இந்த வேறுங்க சிக்கி நான் கேட்கறது நீங்க எப்போ என்ன லவ் பண்ணுவீங்க? டெய்லி இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மனுஷன் ஃபோனை பிளாக் பண்ணிட்டு போகலாம், ஆனா அவரும் அப்படி பண்ணலை. நீங்க டெய்லி உங்களுக்கு பேசி பேசி நீங்க நிஜமாலுமே ஜேகேவை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா பொண்ணுங்க கிட்டே பேசாதான் அவன் நம்ம கிட்ட இப்படிலாம் பேசுறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தன் பெருமைன்னு சொல்லுவாங்களே, சே
நம்ம அவ்வளோ பெரிய ஆளாப்பா, நம்ம கிட்டலாம் பேசுறானே அப்படி நீங்க அப்படி இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு ஜேகே நம்ம கிட்ட மட்டும் பேசுறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப இப்படி ஜேகே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அதே மாதிரி நீங்க ஃபோன் பண்றீங்க. ஜேகே இருந்துட்டு, "ஏய் யாரு தாண்டி நீ? என் முன்னாடி எப்பதான் வருவ? ஆ என் முன்னாடி எப்பதான் வருவ? நான் கேட்குறேன்ல எவ்வளோ நாளா? என் முன்னாடி வந்தாதான் உனக்கு என்னவா?" இங்க பாருங்க ஜேகே, நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றேன்? என்னை எப்போ பார்க்க வருவீங்க? என்னை எப்போ பார்க்க வருவீங்க? அததான் நான் கேட்குறேன். எனக்கு அதாவது நீங்க அத தான் கேட்குறீங்க. எனக்கு நீங்க நான் லவ் பண்றேன். மனசார சொல்லுங்க. அடுத்த நாளே உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன். இல்ல எனக்கு புரியல. ஏன் நீ என் கூட இவ்ளோ பேசுறல்ல? ஆமா. அ அப்ப கூடவா உனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்? நான் எந்த மாதிரி உன்கிட்ட பேசுறேன்னு அந்த ஒரு எண்ணம் வரல உனக்கு? என்ன சொல்றீங்க சித்தி? தயவு செஞ்சு வையேன். நீ யாருன்னு சொல்லிரு. டெய்லியும் தூங்காம, புடிக்காம வேலைன்னு இருந்த என்ன, நீ யாரு நீ யாருன்னு யோசிக்க வச்சது தான் இங்க அதிகமா இருக்கு. நானு பார்க்காத பொண்ணுங்களே கிடையாது. நான் பொண்ணுங்கள பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப ஒருத்தி யார்ட்டயாவது பேசிட்டு போனா கூட, நீயா 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 நீயான்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நீ என்ன மாத்திட்டடி. ஒரு பைத்தியக்காரன் போல நான் உன்ன தேடிக்கிட்டே இருக்கேன். யாரு 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 யாருன்னு தெரியுமா? ஷிக்கே. ஆமா. நான் உண்மையா உன்ன லவ் பண்றேன். இப்பயாவது என் முன்னாடி வருவியா? என்ன சொல்றீங்க சிக்கி? நான் என்ன கதையா சொல்றேன்? நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்ச 4வது நாள்ல இருந்தே, யாரது? 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 அந்த மாரி தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஜேகே, ஏன் ஜேகே? ஏய் சத்தியமா. சொல்லாமல் உன் நெஞ்சை கொள்ளை செய்வது நீதாண்டி அது. நீதான். நீதான் அது. என்னோட மனச அப்படியே நீ இப்படிதான் செய்ற. எனக்கு நீ யாருன்னே தெரியல. ஆனா, நான் உன்கிட்ட சொல்லல. ஆனாலும் என் நெஞ்ச நீ கொள்ளை செய்ற பாத்தியா? அதனால அப்பையிலருந்து நீ யாரு? நீ யாருன்னு தான் நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். அதுவும் முன்னலாம் வேலை, ஒர்க்கு, டைமு அதுல அப்படியே கரெக்ட்டா இருப்பேன். ஆனா இப்பலாம் "என்னேல் ஒரு சடுகுடு சடுகுடு மாலை வேலை நடக்கிறதே, என்னுள் தினம் கதகளி கதகளி தூங்கும் போதும் நிகழ்கிறதே" அப்படிதான் இருக்கேன். அதுவும் எதுக்குங்கிற? உன்ன சுத்தி சுத்தி அ உன் உருவத்துல கூட இல்ல. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியல. அந்த உன் குரல்ல யாராவது தெரிஞ்சிட மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன் நானு. தெரியுமா? என்ன ஜிக்கு இப்படிலாம் சொல்றீங்க? ஏன் உனக்கு என்ன இப்ப பிடிக்காதா? நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு பிடிக்கும்னு தான் ஜிக்கி சொல்றேன். நாளைக்கே நான் உங்கள பார்க்க வரேன். ஓகேவா? நிஜமா? நிஜமா நான் வரேன். நிஜமாவாடி? நிஜமா ஜிக்கி. சத்தியமா நான் வரேன். தேங்க் யூ ஸோ மச் ரியோயன். தேங்க் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு நீங்க ஒரு மாதிரி உட்காந்து அழுகுறீங்க. உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "அடே என்னடி உன் நினச்சிக்கிட்டு இருக்க?" இல்லடி, அவன் கேரக்டர் உங்க யாருக்கும் புரியல. பட் கொஞ்ச நாள்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடி. அது போதும் எனக்கு. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே. அந்த சாங்கை கேட்டுட்டு நீங்க அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்டா. சுத்தம் விடிஞ்சது கிழிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்ப நீங்க தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏய் ஏய் எனக்கு ஹிந்தி போட்டு விட்றியாடி அப்படிங்கிறீங்க. நான் ஹிந்தி தானே உட்காந்து தலை போட்டு விட்றேன் அப்படின்ட்டு இப்ப நீங்க அப்படியே ஜேகேக்கு கால் பண்றீங்க. ஜேகே ஹலோ ஜேகே. சொல்லு. என்ன பண்ணீங்க? நானா கொஞ்சம் வேலை அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓ ஓகே. ஆமா, நாளைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட போறீங்க? எதுக்கு? சும்மா ஜேகே. எனக்கு நீங்க அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் போட்டிருப்பீங்க பாருங்களேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஜேகே. அந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தேன்னா நான் என்னையுமே மறந்து உங்களை அப்படி ரசிப்பேன் தெரியுமா.
நான் தான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள பார்த்துருக்கேன். நெறைய டைம் நான் உங்கள ரசிச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன பார்த்தது கிடையாது. ஆனா, எனக்கு உங்கள அந்த ட்ரெஸ்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்படியே உங்க கோல்டு மூஞ்சிக்கு இருந்தாலும், நீங்க நிஜமா அந்த ட்ரெஸ்ல பார்க்க அவ்ளோ கியூட்டா இருப்பீங்க தெரியுமா? எனக்கு அந்த ட்ரெஸ்ல உங்கள அவ்ளோ பிடிக்கும். அதனால நாளைக்கு வரும்போது நீங்க அந்த ட்ரெஸ்லயே வரீங்களா? அச்சோ! இப்பதாண்டி அத நான் வாஷிங் மிஷின்ல ஊற வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். சரி விடுங்க. வேற ஏதோ போட்டு வாங்க. வேணா நான் ப்ளூ கலர்ல தான் வருவேன். என்ன கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டா போச்சு அப்படிங்கிறாரு. ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனை வச்சிடுறீங்க. இப்ப ஜேகே வந்துட்டு உனக்கு அவ்வளவுதாண்டி ஆசை. நான் ப்ளூ ஷர்ட்ல வரணும் அவ்வளவுதானே? வந்துடுறேன். உனக்கோசரம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரேன். நீ கேட்ட விஷயம் இதுதான். உனக்கோசரம் வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த ஷர்ட்லாம் எடுத்து அயன் பண்ணி வைக்கிறாரு. உங்ககிட்ட சும்மா சொல்லியிருப்பாரு அந்த துணி இப்பதான் ஊற வச்சிருக்கேன். மற்றபடி அந்த மனுஷன் இப்படி எடுத்து அயன் பண்ணி வைக்கிறாரு. அவர் அப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்க உங்களை பார்த்தாங்க நீங்க மெஹந்திலாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுறோம், இதுதான் பேங்கிள்ஸ் போடுறோம், இதுதான் எடுத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இருந்துட்டு அச்சோ எனக்கு செம்ம ஹாப்பி. நாளைக்கு யாரை பார்க்க போறேனே, யாரை பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன், அவன் கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன், அவன் நெஞ்சுக்குள் என்ன தைக்க போறேன், நானே என்ன தரப்போறேன் அப்படின்ட்டு நீங்க கத்துறீங்க உங்க ஃப்ரெண்டு. அட சனி பிடிச்ச கிளவி போய் தொலைடி அந்த சைடு ஃபர்ஸ்ட். கரும காது ஜவு கிளியுது. ஏ சீ பே. ஏய் போடி பராமடி. நான் நல்லா சத்தியமா பாடினா அது நல்லதா இருக்கும். ஆனா இழுக்கிற பாரு நானே செத்து போன ஆயா பேசுற மாதிரி இருக்கு. போய் தொலை அந்த பக்கம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு உங்களை அடிச்சு விரட்டி விட்டுறான். நீங்களும் சீ ஒரு ஃப்ளோல பாட்டு பண்ண இவளுங்களுக்கு இப்படித்தான் இருக்கு, பங்கடி நாசமா பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டை அடிச்சு விரட்டி விட்டுறீங்க. அவ்வளோ இருந்தது. சத்தியமா நல்லாவே இல்லடி, காதல எனக்கு கிடியுதுடி. ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டு என்னடா நானே அப்படின்னு நிற்கிறாளே நான் பயந்துட்டேன். என் போடி அந்த பக்கம் அப்படின்னு உங்களை ஃப்ரெண்டு உங்களை அடிச்சு திரட்டி விட்டுறா. நீங்க இப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க என்னதான் இருந்தாலும் நான் யாரும் தப்ப பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரே கொண்டாட்டத்தெல்லாம் குதிக்கிறீங்க. நம்ம ஜேகே சைட பார்த்தா அந்த மனுஷனும் அதே மாதிரி கொண்டாட்டத்தில் தான் குதித்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் கழிச்சு என்னோட ஃபர்ஸ்டான லவ் நான் பார்க்க போறேன். ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. தூக்கம் வருது, தூங்குவோம், மற்றது நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே போய் தூங்கிடுறாரு. நீங்களும் அப்படியே போய் தூங்கிடுறீங்க. இப்படிதான் நெக்ஸ்ட் ஆகுது. இது செம்ம எக்ஸைட்டா இருக்கு. நீங்களா அச்சோ பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நீங்க அப்படியே கொண்டாத்துல இன்னும் குச்சிக்கிட்டு இருக்கீங்க. எழுந்திருச்சு அதே அந்த தமிழ்ல இருக்கு பாருங்க, ஒரு ப்ளூ கலர்ல டாப் மாதிரி. நீங்க அதை தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த இது. நீங்க அப்படியே அந்த இதுல வர மாதிரி மெஹந்திலாம் வச்சு வளையல்லாம் போட்டு அந்த காது இதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா கிளம்பிருக்கீங்க. நம்ம ஜேகேவா சொல்லவே தமிழ்ல ப்ளூ ஷர்ட்ல வந்து கலக்குறாரு. அப்படியே மனுஷன் வந்துட்டு நிக்கிறாரு. உங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஒயன் சொல்லுங்க ஜேகே, எங்க இருக்கீங்க? நீ எங்க இருக்க? நான் முன்னாடி இருக்கேன். நான் பின்னாடி இருக்கேன்டி. அப்போ 2 பேரும் வரலாமா? வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து பின்னாடியும் அவர் பின்னாடி இருந்து முன்னாடியும் அப்படியே வராரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. யானே தெரில, ஹார்ட் பீட்லாம் அடிக்குது. ஜேகேக்கும் அதை விட டப் 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 அடிக்குது. நீங்களா கடவுளே 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு நிக்கிறீங்க. அப்படியே வயான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கண்ணை திறக்குறீங்க. உங்க கண்ணு முன்னாடி ஜேகே அதுவும் இந்த ப்ளூ ஷர்ட்ல இருக்காரு. நீங்க பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு ஏய் ஒய் ஒய் நீ தானடி அப்படிங்கிறாரு. நான் தான் ஜேகே. ஒயன் வாய்ஸ் தெரியுதா? தெரியுது தெரியுதுடி, உன் வாய்ஸ் தானே.
நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே எங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களோ அச்சோ தங்கமணி அப்படியே ப்ளூ ஷர்ட்லயே வந்திருக்கு ஜேகே. அச்சோ அவ்வளோ அழகு தெரியுமா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவங்க முன்னாடி தான் அவனை அவ்வளோ ரசிக்கிறீங்க ஜேகேவா இருந்துட்டு. ஏ ஒயன் சத்தியமா சொல்றேன்டி, இந்த அளவுக்கு அடி என் மேல பைத்தியமா இருப்ப? யார் தெரியல சின்னி, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணிலாம் வருது உங்களை நேர்ல பார்த்துட்டு. ஏண்டி நீதான் என்ன அடிக்கடி நேர்ல பார்த்திருக்கே, அப்புறம் என்னடி? பார்த்துருக்கேன் ஜேகே, ஆனா இந்த மாதிரி பக்கத்துல இருந்து ஹக் பண்ணி அப்படி பார்த்ததில்லல்ல. இப்படி பார்க்க நல்லா இருக்கு. ஏண்டி அப்ப என்னமோ வசனமா விட்ட கை பிடிச்சி கட்டி பிடிச்சி நடந்தாதான் லவ்வா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் லவ் தான். இப்ப எங்கடி போச்சு அந்த நினைப்பு லவ்லாம்? ஜேகே அது ஒரு விதமான லவ். ஆனா அப்படி நினைப்பால இருந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது வர சந்தோஷம் இருக்கே, அது சொல்றதுக்கெல்லாம் அளவே இல்லை தெரியுமா? அது சொல்ல அளவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது ஒரு சொல்ல முடியாத மூமெண்ட் ஜேகே. அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்றவங்களுக்குலாம் அது புரியும் தெரியுமா? ஏன் ஜேகே உங்களுக்குலாம் அப்படி இல்லையா? எனக்கும் இருக்குடி, எனக்கும் இருக்கு. உன்னை பார்த்ததுல நானும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல வையன், நான் கூட உன் வாய்ஸ்லாம் கேட்டு சரி இது ஏதோ நல்லாவே இருக்காது போல அப்படிலாம் யோசிச்சேன். பரவாயில்ல, ஏதோ பார்க்குற அளவுக்கு தான் இருக்க. படா சிக்கி அப்படிங்க. இது போடாவா? சும்மா சிக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் போறீங்க. ஏய் போகாதடி, சும்மா தான் சொன்னேன். பரவாயில்ல, பார்க்க நல்லா அழகா தான் இருக்கு. அது என்ன மேடம் நகந்திலாம் வச்சிருக்கீங்க? சும்மா சிக்கே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எப்படியும் உன் ஃப்ரெண்டு தானே வச்சு விட்டா. கண்டுபிடிச்சிட்டீங்க. உனக்கு எங்கடி இவ்வளோ திறமை இருக்கு அப்படிங்கிறாரு. போச்சக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த மனுஷனை பேசிட்டு அப்படியே உட்காந்து ஜாலியா பேசுறீங்க. இப்ப அப்படி நீங்க பீச்சுக்கு தான் போறீங்க. பாவம் அங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் வேற நனைஞ்சிருது. இப்ப அப்படி நீங்க தான் ஜேகே ட்ரெஸ் தான் நனைஞ்சிருச்சு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே பார்த்துட்டு நனைஞ்சிருச்சா, சரி வா நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடைக்கு கூட்டு போயிட்டு ரெட் கலர்ல ஒரு சாரி எடுத்து தராரு. அந்த மனுஷனும் நினைச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பிளாக் கலர்ல ஷர்ட் எடுத்துட்டு அப்படியே நைட் ரைடு செம்மையா போகுது. அந்த ரைடு வேற மாதிரி போகுது. இப்ப அப்படியே நட்ரோத்துல நிறுத்தி அந்த மனுஷன் நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளோ நாள் லவ் பண்ணி ஃபோனில் லவ் பண்ண ஒருத்திய நேரில் பார்த்துட்டு மெயின் ரோட்டில் உட்காந்து அந்த மனுஷன் கத்துறாரு. நீங்களும் ஒரு பக்கம் நானும் என் ஜெயிக்கவா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கத்துறீங்க. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி செம்ம ஃபீலுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த டைமில் அங்கே ஒரு ஐஸ் வண்டி போகு, ரெண்டு பேரும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் அப்படியே கை கோத்து ஜாலியாக கொஞ்சம் தூரம் வாக் போகிறீங்க. சொல்லலாம் டைலாகுக்கா இருந்தாலும் நினப்பில் வாழ்றதும் லவ் தான்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஃபீல் தான். ஆனாலும் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை நேரில் மீட் பண்ணி அவங்களோட அந்த ஒரு வாமான ஹக் அது கிடைச்சி இப்படி அவங்க கூட ஒரு லாங் டிரைவு, நைட் டைமு, ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு வித் ஐஸ்கிரீமோட இப்படி ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி இப்படியே ஒரு லிட்டில் வாக், செம்ம ஃபீலுங்க இதெல்லாம். அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க. ஜேகேலாம் சும்மா இல்லை, அவருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேரும் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட அப்படியே ரெண்டு பேரும் கை கோர்த்து அப்படியே நடந்து போகிறீங்க. சே ஜேகே, நான் அப்போலாம் சொல்லுவேன்ல உங்களாம் நினைப்பு தானே, ஆனால் அப்போலாம் நான் இப்படி தான் பாடிட்டு இருப்பேன் தெரியுமா? உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம் தான் ஏங்குதே, ஏனோ தடுமாறுதே. இப்போதான் தெரியுமா நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ அது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட இந்த ஒரு ஒன் ஷாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா?
ஐயோ! எனக்கு ஒரே சிரிப்பா வருது. சாரி காய்ஸ். சாரி. வெரி வெரி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா, எனக்கே சத்தியமா தெரியுது. நான் அந்த சாங் அவ்வளோ கேவலமா தான் பாடி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியுது. ஏன்னா, நான் பாடுனதே அப்படிதான். அது என்னன்னு தெரியல. நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அது ஒரு ஃப்ளோலயே நான் கன்டின்யூ பண்ணிட்டேன். அத தனியா எடுத்து நான் போடல. அதுல அப்படியே போடவும் அது கேவலமா வந்துருச்சுன்னு எனக்கே தெரியும். அதனால மன்னிச்சிடுங்க. ஆனா மறக்காம நான் கேட்டுக்கிறேன். இந்த ஒரே ஒரு ஒன் ஷாட் மட்டும் எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நான் வெயிட் பண்ண வேண்டாம் தங்கங்களா. மறக்காம ஒரு வார்த்தையிலயாவது இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ஆசைப்படுறேன்டா. கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஓகேவா? சரி ஓகேடா. டாட்டா பாய் பாய். நான் நெக்ஸ்ட் ஒன் சாட்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.